தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியின் போது திடீரென மேயருடன் வீடியோ காலில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் பேசி நலம் விசாரித்து மக்களுக்கு அரசின் திட்டங்கள் வந்தடைகிறதா என குறைகளை கேட்டறிந்து கலந்துரையாடினார். முதலமைச்சரே பொதுமக்களுடன் நேரடியாக பேசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக நாகர்கோவில் பெருவிளை பகுதியில் மாவட்ட செயலாளர் மேயர் மகேஷ் தலைமையில் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்த போது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் மேயர் மகேஷை போனில் தொடர்பு கொண்டு பேச அழைத்தார். அப்போது மேயரின் மனைவியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது மேயர் மகேஷ் வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். உடனே முதல்வர் ஸ்டாலின் வீடியோ காலில் வருவதாக கூறிவிட்டு பின்னர் வீடியோ கால் மூலம் மேயர் மகேஷ் மற்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் உரையாடி அரசின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது, மக்கள் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் முறையாக சென்று சேருகிறதா என்று கேட்டறிந்தார். வீடியோ காலில் முதல்வர் பேசியதை அடுத்து வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று என்னுடைய வார்டில் முஸ்லிம் தெருவில் சுமார் 4:30 மணி அளவில் அந்த உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி அந்த தெருவில் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி அங்கிருந்த தாய்மார்கள் சகோதரர்களை எல்லாம் சந்தித்து அரசின் சாதனைகளை விளக்கி அவர்களிடம் நீங்கள் எந்த திட்டங்களினால் பயன்பெற்றீர்கள் என்று கேட்டு செயலி மூலமாகவும் வடிவம் மூலமாகவும் உறுப்பினர்களை சேர்த்து வந்து கொண்டிருந்தோம். சுமார் 7:50 மணிக்கு அபுபக்கர் என்ற ஒரு நண்பருடைய வீட்டில் நாங்கள் இருந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டிருந்த போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவருடைய இல்லத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. தலைவர் தான் பேசினார். உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கும் போது மேயர் அண்ணாச்சிக்கு ஒரு கால் வந்தது. அது சிஎம் பேசினாங்க. சிஎம் பேசிட்டு எங்களிடம் பேசணும்னு சொல்லி என்னிடமும் என் கணவரிடமும் நல்லா பேசிட்டாங்க. பேசி உங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் வீடியோ காலில் வரேன்னு சொல்லி உடனே சிஎம் வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோல வந்து என்னிடம் என் கணவரிடம் மேயரிடம் பேசி எல்லா இடம் பார்த்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நேர்லையும் இந்த சிஎம் பார்க்க முடியாது, போன்லயுமே அவங்கள்ட்ட நான் இதுவரையும் நாங்க பேசிட்டு இல்லை. இப்ப இன்னைக்கு என் வீட்டில் இருக்கு. நான் மேயரிடம் இந்த அண்ணாச்சி போனை தந்து சிஎம் கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது. சிஎம் பேசி வீடியோ கால்லையும் நாங்க நேர்லயே பேசிட்டோம். நானும் என் கணவரும் ரொம்ப சகத்தி மகிழ்ச்சியுடன் அடைகிறேன். வாழ்க வளமுடன். ஜெயலலிதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.